பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் 1 அதிகாரம் 35 வசனம் சொல்கிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்துடைய ஜெப பழக்க வழக்கம் எப்படி இருந்ததென்றால், அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து அவன் வனாந்திரத்துக்கு ஓரிடத்துல போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? இப்படி காணப்படுகிறதா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தையை நிமித்தம் ஒரு நகைச்சுவையாக, ஒரு வேடிக்கையாக இன்றைக்கு நிறைய பேர் எப்படி சொல்லுகிறான், எனக்கு ஒரு ஆபத்து வருகிற நேரத்துல நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பேன். எனக்கு ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம். இப்படி நாங்கள் இருந்தோம்னால் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படாது, ஒரு பெரிய ஆழத்துக்குள்ள போக முடியாது, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு ஐக்கியத்தில் நாங்கள் காணப்பட முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன செய்கிறார் என்றால், அதிகாலை இருட்டோடு எழும்பி ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்க அவருடைய வாழ்க்கையிலே அங்கே அவருக்கு மரணம் ஏற்படுகிற பொழுது கூட அவர் ஒரு ஜெப ஜீவியத்தை அவர் மாற்றவில்லை. அந்த தாய்க்கு போகிறது அவர் வழக்கமாய் காணப்பட்டது. அதுதான் அங்கே லூக்கா 22 அதிகாரம் 39 வசனம் சொல்லுங்க, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் நண்புறவுகளே, கடைப்பிடிக்கிற ஒரு சரியான நேரமாய் அவர் பார்த்திருந்தார். அவர் மரணம் அவருக்கு நேரிடுகிற ஜெப நேரத்தை அவர் மாற்றவே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து அப்படியாய் காணப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? எங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? நாங்கள் வளமையாக ஒரு டைமில் நாங்கள் ஜெபிக்கிறோமா? அதிகாலை நேரம் எழும்பி ஜெபிக்கிறோமா என்று இந்த காலை வேளையிலே சிந்திக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். அங்கே பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். அது ஒரு பெரிய சிறப்பான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் செய்தார். என்னன்னு சொன்னால், அங்கே அவர் தன்னை ஆயத்தப்படுத்தின ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் அதிகாலை நேரம் ஆண்டவரை இருட்டோடு எழும்பி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப பழக்க வழக்கத்துல நாங்கள் காணப்படத்தக்கதாய் அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க இன்னவங்களை ஆண்டவரை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்பா உங்களுடைய சமூகத்துல உண்மையாய் காத்திருக்க நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே ஒரு பாதுகாப்புக்காய் உறவுகளுக்காய் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பில நிக்கத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி காத்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.